வணக்கம். நம்மளோட இந்த ஆய்வு பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது இராமலிங்க அடிகள், அதாவது நம்ம வள்ளலார் அருளிய திருவருட்பா. ஆமா. அதுல முதல் திருமுறை, ஒரு குறிப்பிட்ட பகுதி, 21ஆம் பதிகம், ஏழமையின் இரங்கல். மிக முக்கியமான பதிகம். ஆமா, அதுலயே குறிப்பா 282லிருந்து 290 வரைக்கும் இருக்கிற பாடல்கள். இந்த பாடல்கள் ஒரு மாதிரி மன உருக்கத்தோட உச்சம்னு சொல்லலாம். உண்மைதான். வள்ளலார் தணிகை முருகன் முன்னாடி நின்னு தன்னோட எளிய நிலைய, தன் குறைகளை எல்லாம் சொல்லி இறைவனோட கருணைக்காக ஏங்குற ஒரு நிலைய ரொம்ப அழுத்தமா பதிவு செய்றார். இங்க ஏழமைங்கிறது வெறும் பொருள் இல்லாம இருக்கிறது இல்ல, அது ஒரு ஆன்மீக நிலை. அதாவது பணிவு, ஆற்றாமை, இறைவனை சார்ந்து நிக்கிற அந்த உணர்வு. இத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? ஆழமான வெளிப்பாடுனே சொல்லலாம். அவர் இறைவனை எப்படி அணுகிறாரு பாருங்க. எவ்வளோ உரிமையோட, அதே சமயம் எவ்வளவு பணிவோட பேசுறாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்று. ஆமா. குறிப்பா தணிகை மலை முருகனை நோக்கி பாடுறது, அந்த தலத்து மேல அவருக்கு இருந்த ஈடுபாடு நல்லா தெரியுது. வள்ளலாரோட மனசுல இருக்கிறது எந்தவித பூச்சும் இல்லாம அப்படியே வெளிப்படுறத நம்ம இதுல பார்க்கலாம். அதேதான், அந்த நேரடி தன்மை முதல் பாடல்லே தெரியுது பாருங்க. இறைவனை எப்படியெல்லாம் கூப்பிடுறார். தேனே, தெளிவே, சிவமே, கோனே, குருவே, குகனே, தணிகாசலத்து அரசே. இவ்வளோ உரிமையா உருக்கமா கூப்பிட்டுட்டு டக்குன்னு கேட்கிறார், நானே ஆழை இங்கு மனம் நொந்து நொந்து நலிகின்ற செய்கை நலமோ. அதாவது, நான் இப்படி நொந்து போய் கஷ்டப்படுறது உனக்கு நல்லதா, இது சரியா அப்படின்னு இறைவன்கிட்டயே ஒரு கேள்வி. இது வெறும் புலம்பல் மாதிரி இல்லையே, ஒரு உரிமை குரல் மாதிரி கேக்குது. ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. அது வெறும் புலம்பல் இல்ல, அந்த அழைப்புகளே பாருங்க. தேனே, சிவமே, குருவே, இறைவனோட குணங்களை, அந்த இனிமை, பேரறிவு, வழிகாட்டுதல் இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் கேக்குறார். ஓஹோ, சரி சரி. அந்த அங்கீகாரத்தோட அடிப்படையில வர்ற கேள்வி அது. இவ்வளவு பெருமையுள்ள நீ இருக்க, உன்னை நம்புனன்னா இப்படி நலிஞ்சு போறது எப்படி சரியாகும்? இதுதான் உள்ளர்த்தம். ஆஹா. இதுதான் ஏழமையோட ஒரு அம்சம். தன்னோட சிறுமையை உணர்ந்து இறைவனோட பெருமையை நம்பி அவன்கிட்டயே முறையிடுறது. இது ஒரு உறவோட வெளிப்பாடு. தன்னோட தனிப்பட்ட கஷ்டத்தை தணிகை மலை முருகனோட நேரடியா இணைக்கிறார். அந்த உறவோட அடுத்த கட்டமா அடுத்த பாடல்ல 283 அந்த இறைவனை காணணுங்கிற ஏக்கம் தெரியுது. ஆமா. பிரம்மா மாதை தேவர்களே நலன் தேடுற தணிகை மலையாவது அங்க இருக்கிற இறைவனோட திருவடிகளை பார்க்கிற நாள் எப்போ வரும்னு ஏங்குறார். தரிசிப்பத்தென்று புகழாய் எப்போன்னு சொல்லுன்னு கேட்கிறார். ஞான நிறைவே, மணியே அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கிறார். இந்த தரிசன ஏக்கங்கிறது பக்தியில ரொம்ப முக்கியம் இல்லையா? மிக மிக முக்கியம். தணிகை மலைங்கிறது இங்க வெறும் ஒரு இடம் கிடையாது, அது அருளோட இருப்பிடம், சரணடைறதுக்கான ஒரு தலம். சரி. தேவர்களே நாடி வர்ற இடம்னா பாருங்க, சாதாரண மனுஷங்களுக்கு அது எவ்வளோ பெரிய அடைக்கலம். அந்த திருவடிகளை பார்க்கணுங்கிற ஏக்கம், தரிசிப்ப தென்று புகழாய்தான் பக்தி பாதையோட ஒரு உந்து சக்தி. அந்த தரிசனத்தால கிடைக்கிற அமைதி, ஞானம், ஞான நிறைவே, இதையெல்லாம் அவர் இங்க சொல்றார். சிவயோகிகள் மனசுல இருக்கிற இறைவன் மயில் வாகனம், ஒளி வீசும் வேல், இந்த இறைவனோட கோலத்தை பார்க்க மனசு ஏங்குது. முதல் பாடல்ல தான் துன்பத்தை சொன்னவர், அடுத்த பாடல்ல அந்த துன்பம் தீர வழியா இறை தரிசனத்தையே கேட்கிறார் பாருங்க. தரிசனம் வேணும்னு ஏங்கினாலும் அடுத்த சில பாடல்கள்ல ஒரு மாதிரி நான் அதுக்கு தகுதியானவன் தானா அப்படின்னு ஒரு சுய பரிசோதனைக்குள்ள போற மாதிரி தெரியுது. ஆமா, அது வருது. குறிப்பா 284ஆம் பாடல்ல, அணியேன் நல்லன்பும் அமையேன் மனத்தில் பணியேன் நினைந்து பதையேன் உன்கிட்ட அன்பு செலுத்தல, உன் அடியார்களை மதிக்கல, உன்னை நினைச்சு உருகல அப்படின்னு தன்னோட குறைகளை அடுக்கிக்கிட்டே போறார். கடைசியில, இவ்வேளி எது பற்றி உய்வதரசே, இப்படியெல்லாம் இருக்கிற இந்த ஏழி எதை நம்பி கரையேறுவான் அப்படின்னு கேக்குறார். இது வெறும் பணிவா இல்ல இது விட ஆழமான விஷயமா? இது பணிவையும் தாண்ட ஒண்ணு. பக்தி இலக்கியத்துல இத நைச்சிய அனுசந்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்தி சொல்லிக்கிறது. ஓ, அப்படியா? சொல்லப்போனா இது ஒரு உத்தி மாதிரி கூட பார்க்கலாம். தன்னோட குறைகளை இப்படி அடுக்கி சொல்றது மூலமா இறைவனோட கருணை எவ்வளவு தேவைங்கிறத மறைமுகமா சொல்றார். சரி சரி. என்கிட்ட எந்த தகுதியும் இல்ல, அதனால உன் கருணை ஒண்ணுதான் எனக்கு வழி அப்படின்னு சொல்ற மாதிரி. இது ஒரு தீவிரமான நேர்மை. தன்னோட பக்தி பாதையில இருக்கிற போதாமைகளை இவ்ளோ வெளிப்படையா ஒத்துக்கிறது, இறைவனோட அருளை பெறதுக்கான ஒரே தகுதியா தன்னோட தகுதி இன்மையையே முன்னாடி வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த தகுதியின்மை உணர்வு அடுத்தடுத்த பாடல்களையும் தொடருது இல்லையா?
பாடல் 287 கூட பாருங்க. இறையேனு உன்றன் அடியெண்ணி நெஞ்சும் இளகேன் தொண்டர் வழிபட்ட அலங்கள் அணியேன் அப்படின்னு மறுபடியும் பக்தி குறைபாடுகளை சொல்றார். ஆமா, திரும்பவும் வருது. நெருப்புலப்பட்ட நெய் மாதிரி என் மனசு உன்னை நினைச்சு உருகலையே, அடியார்களை வணங்கி அவங்க தர்ற மாலையை நான் போட்டுக்கலையேன்னு வருத்தப்படுறார். கடைசியில குறையோடும் இங்கு மயல்கொண்டு நின்ற கொடியனை ஆளல் உள்ளதோ, இவ்ளோ குறைகளோட மயக்கத்துல நிக்கிற இந்த கொடியவனை நீ ஏத்துக்குவியா அப்படின்னு கேக்குறார். அந்த கொடியன்கிற வார்த்தை ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஆமாங்க, கொடியன்கிறது தன்னை ரொம்ப ரொம்ப தாழ்த்திக்கிற ஒரு நிலை. உண்மையான பக்தரோட இலக்கணம் என்ன? மனசு உருகணும், அடியார்களை வணங்கணும், அதுக்கும் தன்னோட நிலைக்கும் எவ்ளோ தூரம் இருக்குன்னு அவர் உணர்றார். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவ்ளோ குறைகள் உணர்ந்தும் அவர் இறைவனை விட்டு விலகி போகல. அதுதான் முக்கியம். ஆமா, மாறா அந்த குறைகளோடயே இறைவன் கிட்ட வந்து நிக்கிறாரு. நான் இப்படிதான் இருக்கேன், இந்த நிலைமையிலயும் நீ என்னை ஏத்துக்குவியா ஆளல் உளதோ, இதுதான் கேள்வி. இது சரணாகதியோட உச்சம். தன்னோட தகுதியின்மைய முழுசா உணர்ந்து தகுதி இல்லாதவனை ஏத்துக்கிறது தான் இறைவனோட பெரும் கருணைன்னு முழுசா நம்புறது. தன் தனிப்பட்ட பக்தி குறைபாடுகளை சொன்னவர் அடுத்து பாடல் 288ல நேரத்தை வீணாக்குறதையும் நல்லவங்க கூட சேராம இருக்கிறதையும் ஒத்துக்கிறார் பாருங்க. ஆமா, அதுவும் வருது. அவம் நாள் கழிக்க அறிவேன் அலாதன் அடிபேடி நிற்க அறியேன் தவம் நாடும் அன்பரோடு சேர வந்து தனிகாச்சலத்தை அடையேன். சும்மா நாட்களை வீணடிக்கத்தான் தெரியுது தவிர உன் அடியை போற்றத் தெரியல. தவம் செய்யற அன்பர்களோட சேர்ந்து தணிக்கைக்கு வரவும் இல்ல அப்படிங்கிறார். இதுல ஒரு கற்பனையான சூழலை வர சொல்றார். ஒருவேளை இறைவன் தன்னை ஏத்துக்கிட்டாலும் மத்த அடியார்கள் இவன் யாரு, இவன் குணம் என்ன அப்படின்னு கேட்டா இறைவன் என்ன பதில் சொல்வாராம்? இவனார் எவனென்று உரைப்பே எனையே. இது கொஞ்சம் ஆச்சரியமான கவலையா இருக்கே. ரொம்ப உருக்கமான, அதே சமயம் சைக்கலாஜிக்கலா பார்த்தா ரொம்ப ஆழமான கவலை இது. அப்படியா? ஆமா, இறைவனால ஏத்துக்கப்பட்டாலும் இந்த பக்தி சமூகத்துல மத்த அடியார்களோட பார்வையில தன் தகுதி என்னவா இருக்குன்னு ஒரு பதற்றம் எங்க தெரியுது. நீ என்னைய ஏத்துக்கிட்டாலும் மத்தவங்க என்னைய எப்படி பாப்பாங்க, அவங்க கேக்குற கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி ஒருவித தாழ்வு மனப்பான்மை, அதே சமயம் இறைவன் கிட்ட ஒரு பாதுகாப்பையும் தேடுற மனநிலை இது. ஓஹோ. நேரத்தை வீணாக்குறது, அவம் நாள் நல்ல நட்பில்லாம இருக்கிறது, இதெல்லாம் உணர்றதோட அதனால சமூக ஆன்மீக வெளியில தனக்கென்ன பிரச்சனை வரும்னு கூட யோசிக்கிறார். இறைவனே தனக்காக பரிந்து பேசணும்னு ஒரு மறைமுகமான வேண்டுகோளா கூட இதை பார்க்கலாம். ஆக தன்னோட பக்தி குறைபாடு, நேர விரயம், இந்த சமூக பத்திரச்சம் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் சில பாடல்கள்ல உலகியல் சார்ந்த பிரச்சனைகளையும் சொல்றார். பாடல் 285ல உலகா தரத்தில் உழல்கின்ற மாய மடவார் பொய்வண்ணம் ஒன்றின் மனமாழ்கி என்கிறார். ஆமா, உலகப் பற்றுக்கள்ல குறிப்பா நிலையற்ற பெண் மாயையில மனசு சிக்கி நல்லது இல்லாததை செய்யறதா சொல்றார். தன்னை புலையன் அப்படின்னு ரொம்ப தாழ்வா சொல்லிக்கிறார். உன்றன் அருள்வண்ணமான கழல்வண்ணம் நன்னல் உளதோ, உன்னோட அருள் நிறைஞ்ச திருவடி அடையிற வாய்ப்பு எனக்கு இருக்கான்னு ஏங்குறார். என்ன ஒரு நேர்மையான ஒப்புதல் வாக்குமூலம் பாருங்க. உலகத்தோட நிலையற்ற கவர்ச்சி, பொய்வண்ணம், குறிப்பா இங்க மடவார்னு சொல்ற உலக மாயைகள், இதுல சிக்கிற மனித மனசோட போராட்டத்தை இது காட்டுது. இந்த உலக மாயைக்கும் தணிகை மலையில இருக்கிற இறைவனோட உண்மையான நிலையான தன்மைக்கும் மெய்வண்ணம், அருள்வண்ணம், கழல்வண்ணம் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை அவர் உணர்த்துறார். ஆமா, அந்த மாயையில சிக்கினதால தன்னை புலையன்னு சொல்ற அளவுக்கு வருத்தப்படுறார். அந்த மாயிலிருந்து விடுபட்டு இறைவனோட உண்மை நிலையான திருவடி அடையணுங்கிற ஏக்கம் தான் இந்த பாட்டோட அடிநாதம். உலக மாயை ஒரு பக்கம்னா அடுத்த பாடல்ல 286 தீய சகவாசத்தால வர்ற துன்பத்தை சொல்றாரு. ஆமா, அடுத்த பிரச்சனை. நன்னாத வஞ்சரிடன் நாடி நெஞ்சம் நனிநொந்து நைந்து நவையாம் புண்ணாகி நின்ற எளியேனே. சேரக்கூடாத வஞ்சகர்களோட சேர்ந்து மனசு நொந்து கெட்டு புண்ணாகி நிக்கிறேன் அப்படிங்கிறார். அதோட விளைவா வர்ற பயம். எண்ணாத பாவி இவன் என்று தள்ளின் என் செய்வ துய்வத்தரியன். இறைவனை நினைக்காத பாவின்னு நீ என்ன தள்ளிவிட்டா நான் எப்படி உய்வேன் அப்படிங்கிற பயம். இதுவும் மனுஷ அனுபவத்தோட ஒரு பகுதிதான். தீய சகவாசத்தால வர்ற வலி, அதனால உண்டாகிற மனக்காயம், புண்ணாகி நின்ற. இதுலேருந்து மீள முடியுமா முடியாதாங்கிற சந்தேகம், எல்லாத்துக்கும் மேல இறைவனால கைவிடப்பட்டுடுவோமோங்கிற ஆழ்ந்த பயம், தள்ளின் என் செய்வது. ஆமா, தன்னை எளியன் பாவின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது அந்த ஏழைமை நிலையை இன்னும் ஆழமாக்குது. இறைவனோட ஏற்பு,
அஞ்சல் புரியாது, அஞ்சேல்னு நீ சொல்லாட்டி மட்டும்தான் தனக்கு கதின்னு ஒரு முழுமையான சார்பு நிலையை இது காட்டுது. ஆஹா, பக்தி குறைவு, உலகப்பற்று, தீய சகவாசன பல காரணங்களை அடுக்கிக்கிட்டே வந்தவர் பாடல் 289ல ஒரு அடிப்படை பிரச்சனைக்கு வராரு. தன்னை அறியாமை. ஆமா, இது ரொம்ப முக்கியம். எனையான் அறிந்து உன் அடிசேர உன்னை இறையேனும் நெஞ்சு நிதமாய் நினையேன். நான் யாருன்னு என்னை அறிந்து உன் திருவடிய சேர்றதுக்காக உன்னை கொஞ்சம் கூட என் மனசுல இனிமையா நினைக்கல என்கிறார். கூடவே நிலையற்ற உடம்ப உண்மைன்னு நம்பி அலையறதையும் சொல்றார். நிலையற்ற தேகம் நிஜம் என்றுழன்று துயர்வேன். இது ரொம்ப அடிப்படையான விஷயம் இல்லையா? தன்னை அறிதல். ஆமா, ஆன்மீக பாதையோட அடித்தளமே அதுதான். நான் யார்ங்கிற கேள்வி. தன்னை அறிதலுக்கோ எனையான் அறிந்து இறை நினைவுக்கோ உன்னை நினைதல், இந்த நிலையற்ற உடம்பு மேல இருக்கிற பற்றுலேருந்து விடுபடுறதுக்கும் இருக்கிற மிக ஆழமான தொடர்பு இந்த பாடல் காட்டுது. இந்த மூணுலையுமே தவறீட்டதான் வள்ளலார் ரொம்ப வருத்தத்தோட சொல்றார். இதோட விளைவு என்ன? திரும்பவும் அதே கேள்வி. நான் என்னை உன் அன்பன்னு சொன்னா யார் நம்புவாங்க? தனையே நின் அன்பன் என ஓதிலியாவர் தகும் என்று உரைப்பார். மறுபடியும் அதே சந்தேகம். ஆமா, இந்த சுயசந்தேகம், தகுதியின்மை உணர்வு அவரை தொடர்ந்து வருது. அதனாலதான் அரசே அமுதேன்னு இறைவனை கூப்பிட்டு அவர்கிட்ட மட்டுமே தனக்கான அங்கீகாரத்தையும் ஏற்பையும் முழுசா தேடுறார். நீ ஏத்துக்கிட்டாதான் உண்டு, மத்தவங்க பார்வையில நான் ஒண்ணுமில்லைங்கிற மாதிரி. இவ்ளோ தூரம் தன்னோட குறைகளையும் இயலாமையையும் ஏக்கங்களையும் அடுக்கிட்டு கடைசி பாடல்ல 290 ஒரு மாதிரி உச்சகட்டத்துக்கு வரார். ஆமா, கிளைமேக்ஸ் மாதிரி. முதுவோர் வணங்கும் தணிகாசலத்து முதலேன்னு ஆரம்பிச்சு தேன்ல மயங்குன வண்டு மாதிரிதான் மயங்கி கிடக்கிறதா சொல்றார். மதுவால் மயங்கும் அலிபோல் மயங்கி மதியாது நின்ற பிழையால். இங்கதான் அந்த ரொம்ப முக்கியமான வேண்டுகோள் வருது. நீ கைவிடில் ஏழை எங்கு மெலிவேன். ஆமா, கடைசியா இது நீதி அல்ல என உன்றனக்கும் எவர் சொல்ல வல்லர் அரசே. நீ என்னை கைவிடுறது நியாயமில்லான்னு உனக்கே யார் சொல்ல முடியும்னு கேக்குறார். இதுல ஒரு விதமான உரிமையும் இருக்கு, அதே சமயம் ஒரு சவால் மாதிரி கூட தோணுது. மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த பதிகத்தோட சிகரம். வள்ளலாரோட முழுமையான இயலாமை, இறைவன்கிட்ட அவர் வச்சிருக்கிற 100% சரணாகதி ரெண்டும் இங்க தெரியுது. ஆமா, அந்த வண்டு உவமை மதுவால் மயங்கும் அழிபோல் தன்னோட குழப்பமான மயங்குன மனநிலைய அழகா காட்டுது. நீ கைவிடல்ங்கிற அந்த கதறல் ஏழாமைங்கிற கருத்தோட உச்சகட்ட வெளிப்பாடு. அந்த கடைசி வரிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு பக்கம் இறைவனோட தர்ம உணர்வையே அது தொட்டு பாக்குது. இப்படிப்பட்ட ஏழையை கைவிடுறது நியாயமானு குறிப்பால சொல்றார். ஓ, மறுபக்கம் யார் உனக்கு சொல்ல முடியும், நீதான் முடிவு செய்யணும்னு இறைவனோட எல்லையற்ற சுதந்திரத்தையும் அவர் மட்டும்தான் கதுன்னே ஒத்துக்கிறார். இது வெறும் கோரிக்கை இல்ல, இறைவனோட கருணை மேல வச்ச ஒரு ஆழமான நம்பிக்கை கலந்த சவால்னே சொல்லலாம். அப்போ இந்த 10 பாடல்களும் வள்ளலாரோட ஏழமையின் இரங்கல்ங்கிற தலைப்புக்கு மிகச்சரியான விளக்கமா இருக்கு. தன்னைத்தானே முழுசா தாழ்த்திக்கிட்டு தன் குறைகளை ஒளிவு மறைவில்லாம ஒத்துக்கிட்டு தணிகமலை முருகனோட கருணைய மட்டுமே ஒரே ஆதாரமா நம்பி முழுசா சரணடைகிற ஒரு தீவிரமான பக்தி நிலைய நாம இங்க பார்த்தோம். ஆமா, அந்த உணர்ச்சி வேகம், அந்த மன உருக்கம் நிஜமாவே நம்மள தொடுது. இதிலிருந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க? ஒருவேளை உண்மையான பக்தினா என்ன, பணிவோட முக்கியத்துவம் என்ன, இறைவனோட அருளை எப்படி தேடணுங்கிறத பத்தி எல்லாம் இது நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இந்த ஆழ்ந்த தனிப்பட்ட புலம்பல், இந்த நேர்மையான சுய விமர்சனம் பக்தி இலக்கியத்தோட மிக முக்கியமான ஒரு அம்சம். இது வெறும் தனிப்பட்ட குறைகளை பத்தினது மட்டும் இல்ல. சரி, மனுஷனோட இயலாமைக்கும் இறைவனோட எல்லையற்ற முழுமைக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளியை இது காட்டுது. அந்த இடைவெளியை இணைக்கக்கூடிய ஒரே பாலம் இறைவனோட அருள் மட்டும்தான்னு ரொம்ப அழுத்தமா உணர்த்துது. அருள் மட்டும்தான். ஆமா ஆமா. நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த பாடல்கள்ல வள்ளலார் தன்னை புலையேன், கொடியேன், பாவினும் ரொம்ப கடுமையா தாழ்த்திக்கிறார். உண்மையான பக்திக்கு இந்த அளவுக்கு தன்னைத்தானே குறைச்சிக்கிறது அவசியம்தானா? நல்ல கேள்வி. அல்லது இறைவனோட எல்லையற்ற கருணையோட பெருமையை இன்னும் பெரிசா காட்டுறதுக்காக அவர் பயன்படுத்தின ஒரு வழிமுறையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம். இத மனசுல வச்சுக்கிட்டு திருவருட்பத்தோட மத்த பகுதிகளையும் நீங்க இன்னும் ஆராய்ந்து பார்க்கலாம். வள்ளலாரோட ஆன்மீக பயணத்துல இன்னும் நிறைய ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.